அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, பார்க்கிறார், கவனிக்கிறார். அது போட்டீங்களா? த ரியாலிட்டிஸ். இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க, இப்பொழுது என் பார்வையில், பாஸ்டர் யோவான் சொல்லட்டும், என் பார்வையில் ஒன்றுமில்லாது போல. இப்போ சொந்த போயிருக்கிறியாமா நீ ஊழியத்தில்? இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கின்னு ஒரு ஐடியில் கல்யாணம் பண்ணியிருந்தா லட்சமாக வாங்கலாம், அண்டர் த ஃபேன் ஆன் த சோஃபால் இருக்கலாம். இந்த ஆள் அந்த வீட்டுக்கு வா, இந்த வீட்டுக்கு வா, சா வீட்டுக்கு வா, கல்யாண வீட்டுக்கு வா. புரியுதா உங்களுக்கு? விழுவடா நம்மளை அலைய வைக்கிறான் இந்த ஆள். நினச்சிருக்கியாமா? கவனிங்க, அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று சொல்லப்படுவதை விட ஆண்டவரின் ஊழியர் என்று சொல்லப்படுவது ஆசீர்வாதம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று சொல்லப்படுவதை விட அம்பானியின் மனைவியாக இருப்பதை விட ஒரு பாஸ்டருக்கு மனைவியாக இருப்பது ஆசீர்வாதம். சொல்லுங்க, யூ ஆர் மோர் தென் அம்பானி ஒய்ஃப். ட்ரெஸ் தான் வித்தியாசமாக்குது, ஆனால் யூ ஆர் மோர் தென் அம்பானி. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, இப்பொழுது சத்தமா என்ன தெரியுது? என்ன தெரியுதுங்க? ஜெபம் வரல, பிள்ளை கல்யாணம் ஆகல, வாழ்க்கை நல்லா இல்லை, கடன் தீரல. ஆனா சொல்லுங்க, இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேனே, போராட்டங்கள் ஓயல, ஆனாலும் நிற்கிறேனே. புரியுதா உங்களுக்கு? அப்ப நீங்களே ஒத்துக்கிறீங்க, எது போல இன்னும் போராட்டங்கள். ஒன்னு சொல்லட்டுமாமா? யோபு 14:14 ஊழியக்கார் படிங்க. யோபு 14:14 சீக்கிரமா. யோபு 14:14. ரொம்ப நன்றிமா. சாரி, யோபு 14 கடைசி வசனமா? சாரி, யோபு 14 கடைசி. அவன் மாமிசம் அவனுக்குள் இருக்கு மட்டும் என்ன இருக்கும்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். மாமிசம் இருக்கிற வரைக்கும், ஆத்துமா இருக்கிற வரைக்கும், அது அம்பானிக்கும் இருக்கும், பில்கேட்டுக்கும் இருக்கும். புரியுதா புரியலையா? எல்லாம் சொல்லுங்க. மாம்சம் இருக்கிற வரைக்கும் சத்தமா சொல்லுங்க நோவு இருக்கும். ஆத்துமா இருக்கிற வரைக்கும் துக்கம் இருக்கும். சென்னை பாஷையில சொன்னா மூக்கு இருந்தா சளி இருக்கும். நோ மேன் இஸ் எக்ஸம்டட். ஐயா புரியுதா? ஊழியக்காரன் பாக்குறீங்களா? ஆத்துமான் இருந்தா சத்தமா, ஆத்துமான் இருந்தா என்ன இருக்கும்? துக்கம் இருக்கும். சாரி, நோவு இருக்கும். சாரி, சரீரம் இருந்தா நம்ம ஸ்பைடர் மேனா, நம்ம சூப்பர் மேனா? நம்மளும் சாதாரண மனுஷங்கள் தான். ஆனா வேதம் சொல்லுகிறது, சொல்லுங்க, இருக்கும் வரை. சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, இருக்கும். இருக்குதா? உண்டு. என்ன சொல்லிருக்குது? உண்டு. என்ன உண்டு? வியாதி உண்டு, துக்கம். என் வார்த்தை கவனிங்கள். ஆண்டவர் அதாவது பாடுகளிலிருந்து விடுதலை ஆக்குவதல்ல, பாடுகளின் மத்தியில் விடுவிக்கிறார். சொல்லுங்க, நாட் ஃப்ரம் த ப்ராப்ளம், இன் த ப்ராப்ளம். எத்தனை இங்கிலீஷ் புரியுது? சொல்லுங்க, துக்கத்திலிருந்து அல்ல, துக்கத்தின் மத்தியில். வியாதியிலிருந்து அல்ல, வியாதியின் மத்தியில். கரங்களை தட்டி ஆமீன் சொல்லுங்க. சொல்லுங்க, இருக்கும். இரண்டாவது வரி சொல்லுங்க, இருக்கும். நோவு, நோவு. சத்தமா சத்தமா சத்தமா. என்னங்க இருக்குமா இருக்காதா? பிபி, சுகர் எல்லாமே இருக்கும். ஆனால் அதன் மத்தியிலே தேவ கரம் இருக்கும். கரங்களை தட்டி. அதாவது உலகத்தானுக்கு வந்தால் அது முடிவு, எனக்கு வந்தால் அது ஒரு ஆரம்பம். அவனுக்கு வந்த வாரி கொண்டு போகும், எனக்கு வந்து விசிட் பண்ணிட்டு தான் போகும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா ஐயா? சொல்லுங்க, இருக்கும். அடுத்து ஒண்ணு போட்டது உண்டு. என்ன உண்டு? என்ன உண்டு? சத்தமா. உங்களுக்கு தெரியுமா, நம்ம இங்க இருக்கிற நேரம் தான் சந்தோஷமா இருக்கிற நேரம். வீட்டுக்குள்ள போனா பாருங்க, சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வீடு அமைதி பூங்காவா இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை காலையில மிருக காட்சாலை ஆயிடுது. உண்மையா பொய்யா? அடுத்த கட்டம் என்ன? நீ யாரும் சபைக்கு போக வேண்டாம். அன்னைக்கு வரைக்கும் அப்படியே ஹிஹின் ஆதித்யா. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஜுராசிக் பார்க். சொல்லுங்க, உண்டு. இதுக்கு மத்தியில எல்லாம் சொல்லுங்க இந்த வார்த்தையை 2:4 எல்லாம் சத்தமா சொல்ல போற இந்த வார்த்தையை. ஆகாய் 2:4 சீக்கிரமாக. ஆனாலும் ஒரு நிமிஷம் நான் சொல்லும் போது எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க, வியாதிகள் தீரல. இப்ப நான் ஒரு பாட்டு பாட, என்னது? இன்னும் நான் அழியல, பாடுகளும் பாடுகளும் அப்புறம் போராட்டங்களும். நான் சொல்ல போதெல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க, பதில் இல்லை. அந்த 4ஆம் வசனத்துல முதல் வார்த்தை சத்தமா சொல்லணும். ஆனாலும் ஒன்றுமில்லை,
அதை சொல்ல வேண்டாம். ஆனாலும் வாழ்வு இல்லை. ஏம்மா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லுங்கம்மா. ஓ எங்கேயோ போயிட்டீங்களே. ஆனாலும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆரோக்கியம் இல்லை, ஆனாலும் வசதி இல்லை, திருமணமாகவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, வீடு இல்லை, வசதி இல்லை, முன்னேற்றம் இல்லை, இஎம்ஐ கட்ட முடியவில்லை. ஆனாலும் என்ற வார்த்தை எங்க வருதோ புதிய திருப்பம், புதிய ஆரம்பம், புதிய வாக்குத்தத்தம். A new beginning, நம்ம போடுவீங்க. A new beginning, a new opportunity, a new promises. எங்கெல்லாம் ஆனாலும் உலகம் சொல்லுகிற ஆனாலும் வேறு, தேவன் சொல்லுகிற ஆனாலும் வேறு. அவர் சொல்லுகிறார் ஒண்ணு இல்லை. புரியுதா உங்களுக்கு? மூன்றாம் வசனம், ஒன்றும் ஒன்றும் சத்தமா, ஒன்றும் இல்லாதது போல சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, இது பொய்ன்னு சொல்லுங்க. சத்தமா நான் சொல்ற வார்த்தை எப்படி சொல்லுங்க? உண்மைகள் உண்மைகள் அல்ல, சத்தியம்தான் உண்மை. சொல்லுங்க, உண்மைகள் உண்மைகள் அல்ல, சத்தியம்தான் உண்மை. ரொம்ப பேருக்கு புரியல இல்ல? பெதஸ்தாவின் குலத்தில் ஒருத்தன் சொன்னானே 32 வருஷமா எல்லாம் உண்மை, சொல்வதெல்லாம் உண்மை, அத்தனை உண்மைகளையும் ஒரே செகண்ட்ல கர்த்தர் பொய்யாக்கிட்டார். உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் உண்மை, ஆனால் உண்மையை பொய்யாக்குற வல்லமை சத்தியத்துக்கு உண்டு. தேங்க்யூமா. போட்டீங்களா? நியூ பிகினிங், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, நியூ ப்ராமிசஸ். எல்லாம் கரங்க சொல்லுங்க. ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய வாக்கு தத்துவம், ஒரு புதிய வாய்ப்பு. எப்ப தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒண்ணு இல்லாம தெரியுது, ஆனா தேவன் சொல்றாரு ஆனாலும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவீங்களா? அவர் ஆனாலும் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கிறது. நம்ம சொல்லுவோம் ஆனாலும் சொல்லுவோம், ஆனா ஒண்ணும் பண்ண மாட்டோம். ஆனா தேவன் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற வார்த்தை ஆனாலும். படிக்கிறீங்களா? அடுத்து ஒண்ணு சொல்றாரு பாருங்க, திடன்கொள். படிக்கிறீங்களா? எத்தனை அந்த முறை அந்த வார்த்தை எத்தனை முறை தெரியுமா? 8 முறை வருது. 8 முறை அந்த வார்த்தை வருது. படிக்க வேண்டாம், நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க எத்தனை முறை வருது. நீங்க எத்தனை நம்பர் வேணா சொல்லுங்க. சொல்லுங்க, பயப்படாதீங்கள். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க. 6ஆம் வசனத்துல இன்னும், எல்லாம் கரங்களை உயர்த்தி, இன்னும் கொஞ்ச காலத்திலே சொல்லுங்க, இன்னும் கொஞ்ச காலத்திலே பாடுகள் மாறும், வேதனை மாறும், கண்ணீர் மாறும், கவலை மாறும், எல்லாமே மாறும். எல்லாம் கைதட்டி. எதுக்குள்ள? எவ்வளவு நாளைக்குள்ள? என்ன சொல்றாரு அவரு? ஹலோ, ஒன்றுமில்லை என்பது ரியாலிட்டி. ஆனா அடுத்த வருஷம் போறேமா, அடுத்த பாயிண்ட். அந்த ரியாலிட்டிக்கு பிறகு தேவன் சொல்றாரு, ஐ ஹேவ் சம் ரெக்வயர்மென்ட். நீ அதாவது நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நம்பர் 1 சொல்லுங்க, சொல்லுங்க, திடன்கொள். சத்தமா சொல்லுங்க, திடன்கொள். அப்புறம் வேலையை நடத்துங்கள். ஊழியக்காரர் சொல்லுங்க, ஐயா என்ன பாருங்க எல்லாரும், இது யாருக்கு சொல்லப்பட்டது? யாருக்கு? 2:2 இது பாவிகளுக்கு அல்ல, பிரதான ஆசாரியர்களுக்கு, யூதாவின் தலைவர்களுக்கு, மூப்பர்களுக்கு, எருசலேமின் ஜனங்களுக்கு. They are not ordinary people, they are not sinners, they are not Gentiles. அவங்க எல்லாம் ஊழியம் பண்றவங்க. 2ஆம் வசனம் படிக்கட்டுமா? 2ஆம் வசனம், யூதாவின் தலைவன். கவனிக்கிறீங்களா? ஹலோ, அவர் யார் தெரியுமா? நடத்துறவர். ஜனங்களை அதாவது ஜனங்களை ஆவிக்குள்ளே நடத்துறவர். புரியுதா உங்களுக்கு? இங்க நடத்தினார் ஒருத்தர். யூதாவின் தலைவன் is the one who lead the people, who forward the people, who promote the people. யூதாவின் தலைவன் என்று சொன்னால் ஆராதிக்கிறவர், ஆராதனைக்குள்ளே நடத்துகிறவர், அநேகர் ஆராதிக்க செய்கிறவர். இரண்டாவது யார் தெரியுமா? அடுத்த ஒரு வார்த்தை, பிரதான. இந்த பாஸ்டர் இல்ல, இவருக்கும் பெரிய பாஸ்டர் அவரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? யார் அவரு? நம்மள சின்ன பாஸ்டருங்கயா. இவர் யாரு? என்னங்க, எவ்வளவு அனுபவம் இல்லை, எவ்வளவு ஜபம் இல்லை, எவ்வளவு தேவனோட உறவு இல்லை. ஆனா அத்தனை இருந்தும் அடுத்த வார்த்தை ஜனங்களுக்குள். அடுத்து யார் தெரியுமா? அடுத்து ஜனங்கள். ஜனம் என்று சொல்லும் போது கர்த்தருடைய ஜனங்கள், ஜாதின்னு சொல்லும் போது புறஜாதியார். என்னை கவனிக்கணும், இவர்கள் பாவிகள் அல்ல, ஊழிய செய்யறவங்க, ஊழியக்காரங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவங்க. ஆனா அவன் நிலைமை என்ன? 2வது போடுமா? முதல் வார்த்தை த ரியாலிட்டிஸ். இன்னைக்கு மாலை வேளையில என்னை கேட்கிற எல்லாருமே நினைக்கலாம், ஒண்ணுமே இல்லையே, ஜெபம் கேட்கப்படலையே, ஒண்ணுமே பண்ணலையே. ஆனா தேவன் சொல்றார், நம்பர் 2 என்ன பண்ணுங்க? என்னோடு சேர்ந்து எல்லாரும் 4ஆம் வசனம், திடன்கொள்.
சத்தமா படிங்க. திறன்கொள் வேலையை சத்தமா. இப்படி நான் மாற்றி சொல்ல போறேன். ஜெபம் பண்ணுவதை ஜெபி, வேதம் வாசிப்பதை வாசி, ஊழியம் பண்ணுவதை ஊழியம் பண்ணு. எதை பண்றியோ தொடர்ந்து பண்ணு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. எதை செய்கிறேனோ கரங்களை உயர்த்தி, எதை செய்கிறேனோ அதை தொடர்ந்து செய்வேன். If I don't see nothing, but I will do what I am doing. நான் என்ன செய்கிறேனோ தொடர்ந்து செய்வேன். இந்த பைபிள்ல ஒரு புருஷ மனைவி இருக்கிறாங்க, சகரியா எலிசபெத்னு. அவங்க 2 பேர். அதுல ஒரு வார்த்தை போட்டிருக்குது சகரியா லூக்கா 1ல, அவள் இருவரும் கர்த்தருடைய சகல நியமங்களின்படியும் பிரமாணங்களின்படியும் குற்றமற்றவர்கள். இப்படி முடியுமா இது? இருவரும், புருஷனும் மனைவியும், நியமங்கள் பிரமாணங்கள். இது ஈஸி. ஒன்னு do it, இன்னொன்னு do not. கவனிக்கிறீங்களா? ஒன்னு do, இன்னொன்னு do not. இது ஈஸியா? do ஈஸியா, do not ஈஸியா? do ஈஸியா, do not ஈஸியான்னு எனக்கு எதுவுமே ஈஸி இல்லைன்றார் அவரு. செய் என்பது சுலபமா, செய்யாது என்பது சுலபமா? ரெண்டுமே கஷ்டம் உங்களுக்கு இல்ல? அவள் இருவருமே ரெண்டுமே சூப்பரா, ரெண்டுமே நியமனங்களிலும் சூப்பர், பிரமாணங்களிலும் சூப்பர். ஆனா அவங்களுக்கு ஒன்றுமில்லை, இல்லாதிருந்தது. அந்த வசனம் படிக்கிறீங்களா? பிள்ளை பிள்ளை ஆனா ஒண்ணு. ஹலோ, இப்ப நமக்கு ஒண்ணு இல்லைன்னா என்ன பண்ணும் தெரியுமா? மாற்று வழிகளை தேடுவோம். இப்போ நிறைய பாஸ்டர்ங்க இருக்கிறீங்களே, பல நேரங்களில் இந்த விசுவாச போதனை, இந்த ஹைப்பர் கிரேஸ் இவங்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பொறாமையா இல்லை? என்னங்க அவங்க கோட்டு சூட்டு இந்த தாடி இதெல்லாம் இல்லை, அந்த ஸ்டைலு. யாரை பார்த்தாலும் இப்போ அந்த ஃபுல் சூட் தான், டை தான். டை இல்லாத பாஸ்டர்களே இல்லை இப்போல்லாம், ஃபுல் சூட்டு தான். இவர் அங்கே தான் ட்ரெயின் ஆனார், ஆனால் இப்போ மாறிட்டாரு. சொல்லுங்க எல்லாரும். அதில் ஒன்று போட்டிருக்குது, ஆலயத்தை விடலை, ஊழியத்தை விடலை, அந்த முறையை விடலை. படிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் படிப்பீங்களா வசனத்தை? அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல அடுத்த வசனம், அடுத்த வசனம். எலிசபெத் அவர்கள் செய்து வந்த முறைமையின்படி. எல்லாம் சொல்லுங்க. அந்த வார்த்தை இருக்குதா? செய்து வந்த முறைமையின்படியே. அந்த வார்த்தை படிங்க. செய்து வந்த. அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி. சொல்லுங்க எல்லாரும் கரங்களை உயர்த்தி. எதை செய்தார்களோ, எல்லாம் கரங்களை உயர்த்தி, எதை செய்தார்களோ தொடர்ந்து செய்வோம். எல்லா கணவன் மனைவி சொல்லுங்க, நாங்கள் எதை செய்கிறோமோ அதை தொடர்ந்து செய்வோம். போதகரும் போதகர் மனைவியும். ஜனங்க வரல, பாராட்டி இல்லை, தேவை சந்திக்கப்படலை, ஆனால் அதுல ஒரு வார்த்தை இருக்குது, முறை இருக்குதுங்களா? முறை. 2வது வரி ஸ்கிரீன்ல பாருங்க. 2வது வரி முறை. எதை மாத்தல? the order of the life மாத்தல. எல்லாம் கரங்களை சொல்லுங்க. தேவனே, எந்த சூழ்நிலையிலும் சத்தமா நான் நானாவே இருப்பேன், மாறவே மாட்டேன். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, I will not change myself. சொல்லுங்க, நான் மாறவே மாட்டேன். நான் இருக்க எல்லா ஊழியக்காரர்களும் சொல்றேன், நான் கூட I have so many failure in my life. I am not a successful pastor. So many failure, but I know one thing, I don't want to change my order. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆர்டரே. ஒரு பாஸ்டர் என்ன பாஸ்டர் சொன்னாரு, உங்க பிரசங்கம் நல்லா இருக்குது பாஸ்டர், ஆனா உங்க காஸ்டியூம் நல்லா இல்லை, மாத்துங்கன்னாரு. உங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்டர் தான் இவர். நல்லா இருக்குது ஸ்டீவன், உங்க பிரசங்கம் சூப்பரா பண்றீங்க, கொஞ்சம் காஸ்டியூமை மாத்திங்கன்னாரு. இது என்ன அர்த்தம்? அது எனக்கு தேவையா? எனக்கு நான் நானாக இருக்க விரும்புகிறேன், கர்த்தர் கர்த்தரா இருப்பார். நீங்க நீங்களாவே இருங்க. இருக்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புறேன், பாஸ்டர்ஸ்க்கு, யூ பி ஆஸ் யூ ஆர். நீங்க நீங்களா இருந்தா கர்த்தர் கர்த்தரா இருப்பார். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? I travel 42 countries. I preach 32,000 people, but still the same costume. யூடியூப்ல பாருங்க வேணா. நான் என்ன சொல்ல வந்த கருத்து எல்லாம் கணக்கு சொல்லுங்க. நான் எதை சொல்லுங்க? என் முறையை சொல்லுங்க, தேவ சமூகத்தை, என் ஊழியத்தை மாற்றவே மாட்டேன். 3 காரணம் சொல்லுங்க. முறையை மாற்ற மாட்டேன், தேவ சமூகத்தை விட மாட்டேன், ஊழியத்தை விட மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க, முறையை மாற்ற மாட்டேன், 2வது தேவ சமூகத்தை விட மாட்டேன், என்னுடைய ஊழியத்தை விட மாட்டேன். சண்டே ஸ்கூல் நடத்துறவங்களா கை தூக்குங்க. சண்டே ஸ்கூல் நடத்துறவங்களா? சண்டே ஸ்கூல்
இல்லைங்க, சண்டே ஸ்கூல் நடத்துறவங்க எல்லாம் ரைட். செல் குரூப் நடத்துறவங்க, செல் குரூப் இல்லையா, இருக்காங்களா? செல் குரூப் சரி. கொயர், கொயர் பாட்டு பாடுறவங்க கவனி எல்லாரும் ஒரு நிமிஷம். உங்களை யாருமே பாராட்டல, ஆனா பரலோகம் பாராட்டுது. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, முறையை விட மாட்டேன், தேவ சமூகத்தை விட மாட்டேன், என்னுடைய ஊழியத்தை விடவே மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. இந்த பிள்ளைகள் பாடுறாங்களே, there are so many critics. இருக்குதா? சொல்றாங்களா? என்ன நீங்க இப்படி பாடிட்ட, நீ சொதப்பிட்ட, இன்னும் அப்படி பண்ண, இப்படி பண்ண, உங்களெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா 1000 விமர்சனங்கள் வந்தாலும் எதை மாத்தாதீங்க. சொல்லுங்க, தேங்க்யூமா, ரொம்ப தேங்க்ஸ். சொல்லுங்க, ஐ won't change the order, I don't change God's presence, I don't change my ministry. சத்தமா சொல்லுங்க, என் ஊழியத்தை விட மாட்டேன், நல்ல வாயை திறந்து, தேவ சமூகத்தை விட மாட்டேன், என்னோட முறையை மாற்றவே மாட்டேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நீ அப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இதை போடு அதை போடு. புரியுதா உனக்கு? அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன், சமையல் ரூம் பின்னால் இருக்குது, பாத்ரூம் முன்னால் இருக்குது. என்னடா கேட்டேன், அவனை சொல்லிட்டு போனானா. புரியவே இல்லை. கல் போடு, கல் தலை மேல் தான் போடணும். கிறிஸ்தவங்களே பண்றாங்க, கிறிஸ்தவங்க பண்றாங்க. நிறைய போட்டுக்கிறான், 4 வரல 4 மோதிரம் போட்டுக்கிறான். என்னடானா எவனோ ஒருத்தர் போட சொன்னானா, தலை மேல் தான் போடணும் அந்த கல்லை. சொல்லுங்க, முறையை மாற்ற மாட்டேன், ஊழியத்தை மாற்ற மாட்டேன். தேங்க்யூமா. சொல்லுங்க, என் ஆர்டரை மாற்ற மாட்டேன், என்னுடைய தேவ சமூகத்தை விட மாட்டேன். கரங்களை உயர்த்தி, விட மாட்டேன், விட மாட்டேன், யாக்கோபை போல நான். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஐயா, தங்கறதுக்கு இடமே இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? சாரி, ரொம்ப நினைக்கிறீங்க, உட்காருங்க. தாய் எந்த உலகத்திலுமே தாய் துரத்த மாட்டா, தாய் துரத்த மாட்டா. ஆனா யாக்கோபின் தாய் துரத்திட்டா. புரியுதா உங்களுக்கு? அவ அனுப்பிச்ச அட்ரஸ் ராங் அட்ரஸ். அவனே பெரிய கிரிமினல். புரியவே இல்லை. தெரிஞ்சு அனுப்பிச்சால தெரியாம அனுப்பிச்சால தெரியல. ஆனா யோவானுக்கு நல்ல மாமா கிடைச்சாரு, ஆனா யாக்கோபுக்கு மோசமான மாமா கிடைச்சாரு. இது காரணமே அவங்க அம்மா தான். ஆனா அப்ப கூட சொல்றாரு, விட மாட்டேன். சொல்லுங்க, சொல்லுங்க, people may lead you in a wrong way but don't give God. இல்ல சொல்லுங்க, அந்த ரெண்டாவது வார்த்தை சொல்லுங்க, requirements. சீக்கிரம் சொல்லுங்க, போடுறீமா? requirements எல்லாம் 6ல வரும். சொல்லுங்க, requirement. என்ன சொல்றாரு தெரியுமா? நீ ஒண்ணும் பண்ணாத மகனே, be strong. எத்தனை முறை வந்து சொன்னீங்க அது? திறன்கொள். எத்தனை முறை வருது? எத்தனை முறை வருதுமா? பாஸ்டர் நீங்க சொல்லுங்களேன், எத்தனை முறை வருது? நான் படிக்கட்டுமா? நம்பர் திறன்கொள், முதல் வார்த்தை 5வது வரி திறன்கொள். 3வது அடுத்து திறன்கொள். அடுத்து இன்னொரு வார்த்தை தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்குது, பயப்படாதே. எல்லாம் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, திறன்கொள். சத்தமா. உங்களுக்கு தெரியுமா, நீங்க உறுதியா இருந்தாலும் ஜனங்க உறுதியா இருக்க விட மாட்டாங்க. தமிழ் புரியுதா உங்களுக்கு? கல்யாணம் ஆகலையாமா? உனக்கு கல்யாணமே ஆகலையா? நீ அப்படி பண்ணினா ஆயிடும். எப்படி பண்ணினா? நான் ஒன்று சொல்றேன், தேவனால் வராத ஒன்று உலகத்தால் வராது. சில பேர் சொல்றாங்கல்ல, உனக்கு அந்த தோஷம், இந்த தோஷம், அந்த தோஷம். ஒரு தோஷமே இல்லை, சந்தோஷம் தான் இருக்குது. சொல்லுங்க, உலகம் சொல்லுகிற வார்த்தைகள் உண்மை அல்ல, தேவன் சொல்லுகிற வார்த்தை தான் உண்மை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நல்லா கவனிங்க எல்லா விசுவாசிகள், நான் சொல்றேன், அனுபவம் சொல்லுது, அறிவு சொல்லுது, பெரியவர் சொல்றேன். இந்த பெரியவரை விட உலகத்தில் பெரியவரே இல்லை. சொல்லுங்க, இந்த பெரியவரை விட. சத்தமா சொல்லுங்க. ஒண்ணு அந்த பெரியோர் வார்த்தையை கேளுங்க, இல்ல உங்க பாஸ்டர் வார்த்தையை கேளுங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, அவரை பார்த்து, நீங்கள் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். உண்மையாவா? நாங்க 100 வயசு உயிரோடு இருப்போம். நாங்க எஸ்ன்னா நீங்க நோன்றீங்க, நீங்க நோன்னா நாங்க எஸ்ன்றோம். நான் சொல்றேன், இந்த பொண்ணு வேண்டாடான்னு சொல்றேன். அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டருக்கு ரொம்ப பொறாம. அந்த அம்மா, நீங்க பெரிய ஐஸ்வர்யா ராய், நீங்க அம்பானி, நாங்க பொறாமப்படுறோம். கொடுமை இல்லை? கொடுமை இதெல்லாம். ஒன்று சொல்லட்டுமா? நீங்க கல்யாணம்லாம் நடத்துறீங்களே, வைக்கிறீங்களே, உங்க பாஸ்டர் இந்த வாரம் ஒருத்தர் வந்தான், வந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க கிட்ட. நான் கேட்டேன், தம்பி ப்ரூஃப் பார்க்கணுமான்னு. இல்லை பாஸ்டர் தான். என்னடா நோட்டீஸ் தான்? யாரா நடத்துறது? நீ தான் நடத்துறேன்றான். என்னடான்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், மண்டபம் அன்னைக்கு தான் ஃப்ரீயா இருந்துச்சு. அன்னைக்கு நான் ஃப்ரீயா இல்லை.
நான் 3ஆம் தேதி கொரியா போகிறேன். புரியுதா உங்களுக்கு? நான் 3ஆம் தேதி கொரியா போகிறேன். 5ஆம் தேதி கல்யாணம் வச்சுருக்கிறோம். 3ஆம் தேதி கொரியா போகிறேன், 5ஆம் தேதி கல்யாணம் வச்சுக்கிறோம். என்னை எப்படி எங்களை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்காரன் தெரியுதா? If you don't respect God, your life cannot be valid. ஊழியனை கனம் பண்ணாத வாழ்க்கை அங்கீகாரம் பெறாது. அவன் சொல்ல மாட்டீங்களா? நாங்கள் இலவசம் ஆனால் மலிவானவர்கள் அல்ல. நம்புறீங்களா? நாங்கள் இலவசம் மலிவானவர்கள் அல்ல. ரெஸ்பெக்ட் யுவர் பாஸ்டர், ரெஸ்பெக்ட் தி லார்ட். அது போட்டுமே ரெக்யர்மெண்ட்ஸ் சொல்லுங்க. தேவன் எதிர்பார்க்கல ஒண்ணே ஒன்று என்ன செய் சொல்லுங்க. வேலையை சத்தமா சொல்லுங்க. வேலையை நடத்துங்கள். ஜெபம் சொல்லுமா. வேதம் வேதம் ஊழியம், மாலை ஆராதனைக்கு, ஜெபத்திற்கு, வேத பாடத்துக்கு, காணிக்கை. வேற ஒன்றும் சொல்லல அவரு. இது எளிமையானதா கஷ்டமானதா? அடுத்து சொல்ல பாரு. The result of God's plan. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் படிக்கலாமா? நம்பர் ஒன் எல்லாம் சொல்லுங்க. 7ஆம் வசனத்தினுடைய எல்லாம் சொல்லுங்க. 7ஆம் வசனம் சொல்லுங்க. மகிமையினால். 9ஆம் வசனத்தை நான் படிக்க விரும்புறேன். அது இங்கிலீஷ்ல வேற மாதிரி இருக்கும். 9ஆம் வசனம் எல்லாம் சொல்லுங்க. என் முந்தின நாட்களை விட என்ன நம்புங்க. அப்படியே சொல்லுங்க. பெட்டர் தென் மை பிகினிங்ஸ். எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என் ஆரம்பத்தை விட என் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். யோவான் பிரியா 2 பேருக்குமே the blessing will be better than the beginnings. யோவான் வந்த அந்த நாட்களை விட ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க. முந்தினது பிந்தினது. நீங்க எதை பார்க்கறீங்க தெரியுமா? முந்தினதை பார்க்கறீங்க, ஆனா பிந்தினதை பாருங்க. திரும்ப சொல்லுகிறேன். கடந்த காலம் கல்லறையில், நிகழ்காலம் கருவில். எத்தனை பேர் புரியுது? கடந்த காலம் கல்லறையில், நிகழ்காலம் கருவில். ஒன்னு சொல்றேன். Don't think your negative side, think the positive side. கடந்த காலத்தின் தோல்விகளை பார்க்காதீங்க, தேவன் வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தை பாருங்க. 2 வார்த்தைங்க சொல்றார். மகிமை மகிமை மகிமை. எல்லாம் பாருங்க. 7ஆம் வசனம் மகிமை இருக்குதா? மகிமை. ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க. 6ஆம் சொல்லுங்க. எல்லாவற்றையும் தேவன் அசைய பண்ணுவார். சொல்லுங்க. என் ஏழ்மையை சொல்லுங்க அசைய பண்ணுவார். என் இல்லாமையை, என் வியாதியை எல்லாம் சொல்லுங்க. எதெல்லாம் எனக்கு விரோதமா இருக்கிறதோ எல்லாவற்றையும் God will shake. எல்லாம் சொல்லுங்க. தேவன் அவர் தாங்க பெரிய ஷேக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த ஷேக்லாம் பெரிய ஷேக் இல்லை, இவர் தான் பெரிய ஷேக். ஏன்னா ஷேக் பண்ணுவார். சொல்லுங்க. அசைப்பார். உங்களெல்லாம், அதாவது யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்களோ எல்லாரும் அசைய பண்ணுவார். என் வாழ்க்கையில உண்மை. ஆரம்ப நாட்களில் எங்கள் வீட்டில் நான் இந்துல இருந்து வந்தேன். என் சொந்த தகப்பனார் எனக்கு 19 தகுடு செஞ்சார். எங்கள் வீட்டில் 19 தகுடு எடுத்தேன். முதல்ல திட்டினாரு, அப்புறம் மிரட்டினாரு, அப்புறம் தற்கொலை பண்ணாரு, அப்புறம் சாமியார்கிட்ட 19 தகுடு ஐ டுக் இன் மை ஹோம். ஒரு நாள் அவர் சொல்றாரு, அவரோட தம்பி கேட்கிறாரு, என்னப்பா இவ்வளோ பண்ணி கூட அவன் மாறலையேன்னு. அவர் போய் இந்த சாமியார்கிட்ட கேட்டாரான், அந்த மந்திரவாதி கிட்ட, என்னப்பா இவ்வளோ பண்ண அவன் மாறவே இல்லை, ரொம்ப தீவிரமா இருக்கிறான்னு. அந்த சாமியார் சொன்னாரான், இவ்வளோ பண்ணி அவன் மாறலன்னா அவன் கும்புற சாமி பெரிய சாமியா இருக்கையா, அவனை தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிட்டாரான். ஒரு கை திட்ட மாட்டீங்களா? ஜபத்தில் இருக்கிறீங்க நினைக்கிறேன் எல்லாரும். இல்லை, ரொம்ப ஜபிச்சுனே இருக்கிறீங்க. ஜபிக்கலாம் அவன வசனம் கேளுங்க. அவர் கும்பிடுற சாமி, அவன் கும்பிடுற சாமி சாகிற வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா என்னை பாஸ்ட் தான் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால் எவனோ பெத்தான் எவனோ பேர் வச்சான்னு சொன்னார். புரியல? என் பேர் ராதா கிருஷ்ணன். சாராள் நவரோஜி அம்மா தான் ஸ்டீவன் தேவான் பேர் வச்சாங்க. ரொம்ப திட்டுவார், என்னென்னவோ திட்டுவார். என்னைக்கு அந்த மந்திரவாதி சொல்லிட்டானோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு மதிப்பில்லை, மந்திரவாதி வார்த்தையை தான் கனம் பண்றார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பட்சிக்கிற இடத்துல என்ன வருது சில நேரங்கள்ல? ஆமேன் சொல்லுங்க. ரெக்யர்மெண்ட் வேற ஒண்ணு வேணாம். சொல்லுங்க. ஒண்ணு வேணாம். சொல்லுங்க. ஒண்ணு வேணாம். அந்த பிள்ளைகிட்ட சொல்லுங்க. உங்க மகளா? சொல்லுங்க. அந்த ஆண்டிகிட்ட சொல்லுங்க. அந்த அம்மா ஆண்டி யாரோ ஒருத்தங்க சொல்லுங்க. விடாதீங்க, ஜபத்தை விடாதீங்க. கை பிடிச்சி சொல்லுங்க. சண்டைக்காரமே சொல்றீங்க. விடாதீங்க, ஜபத்தை விடாதீங்க. திடன்கொள். எத்தனை முறை வருதுங்க? எத்தனை முறை? என்னங்க? 8 முறையா? 6 6 முறை சொல்லுங்க. எல்லாம் கை பிடிச்சி சொல்லுங்க. திடன்கொள். பாஸ்டர் கூட சொல்லுங்க. பாஸ்டர் கிட்ட கூட 6 முறை.
அப்படின்னு அந்த அளவுக்கு கரைஞ்சு போயிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கரைஞ்சு. ஆனா தேவன் சொல்றாரு, I will strengthen you, I will establish you, I will make you strong. சொல்லுங்க strong. சொல்லுங்க அசைய பண்ணுவார். எதை அசைய பண்ண தெரியுமா? இத பாருங்க, பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தர அசைய பண்ணுவார். நம்புறீங்களா? இதே மடிப்பாக்கத்துல கர்த்தர் ஜனங்களை அசைய பண்ணுவார். உங்களுக்கு இந்த பகுதியில் கர்த்தர் அசைய பண்ணுவார். சொல்லுங்க அசைய பண்ணுவார். அசையாத உள்ளங்கள் அசையும். சொல்லுங்க வீட்டுக்காரர் அசைவாரு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க என் மனைவி அசைவாள். என்னடி பாக்குறீங்க? என் பிள்ளை அசையும் சொல்லுங்க. சொல்லுங்க அசையும். சொல்லுங்க மார்வாடியில் அசைக்கப்படுவார்கள். அதானி அசைக்கப்படுவார், அம்பானி அசைக்கப்படுவார், அரசியல்வாதி அசைக்கப்படுவான், ஆன்மீகவாதி அசைக்கப்படுவான், மந்திரவாதி அசைக்கப்படுவான். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா சொன்னவர் உண்மை உள்ளவர், நம்ப தகுந்தவர், நம்பிக்கைக்குரியவர். He will shake. ஆமேன். நம்புறீங்களா? நம்புறீங்களா? அடுத்தவர் சொல்றாரு, the result of the plan. the result மூணுத்தையும் ஒண்ணா போடுங்க ப்ளீஸ். சொல்லுங்க. சொல்றாரு better than your beginnings. என்ன சொல்லுங்க? ஆரம்பத்தை விட உன் முடிவு சிறப்பா இருக்கும். சொல்லுங்க எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? எல்லாம் சொல்லுங்க. ஏசப்பா தமிழ்ல என்ன போட்டதுன்னு கேட்டேன். தமிழ்ல சொல்லுங்க பிரம்மாண்டம். சரவணா ஸ்டோரி இல்ல, கர்த்தர். எப்படி இருக்குமா? இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு 3ஆம் வசனம் கடைசி வார்த்தை. 3ஆம் வசனம் கடைசி வார்த்தை எப்படி இருக்குது? யோவான் தான் கேட்கணும். இப்ப எப்படி தெரியுது யோவானுக்கு? இப்போ யோவான் ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருப்பார். இப்போ என்ன நிறைய எதிர்பார்த்திருப்பார். அவர் வருவார், இவர் வருவார், அவள் வருவாளா, இவள் வருவாளா, யாரு வரல, ஆனா அவர் வந்தார். ஒன்னு சொல்லட்டுமா? இந்த விசுவாசிங்க நம்மளை பழி வாங்குற நேரம் இதுதான். யாராவது ஒருத்தர் வெளியிருந்து வந்தா நம்ம பழி வாங்கிடுவாங்க. அது எனக்கெல்லாம் நான் 4 சுவருக்குள்ள பேசுற ஆளு. தமிழ் புரியுதா இல்லையா உங்களுக்கு? 4300 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் யூடியூப்ல, 4 சுவருக்குள்ளே. எனக்கு நீங்களே பெரிய கூட்டம் தான், எனக்கு புரியவே மாட்டேன். 4 சுவருக்குள்ள பேசுறேன். தமிழ் புரியுதுங்களா? அப்ப உங்களை வச்சு பேசுறது எனக்கு ஆசீர்வாதமா ஒண்ணும் இல்லையா? 4 சுவருக்குள்ளே நான் பேசுறேன். வீடியோ பார்த்து பேசினுக்கிறேன். கரங்களை உயர்த்தி அது போடுமா? தி ரிசல்ட். என்ன சொல்லுங்க? ரிசல்ட். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. 19 எழுந்திருந்து சொல்லுங்க. 19 சொல்லுங்க. களஞ்சியங்கள். இன்னும் விதை தானியம் எல்லாம் சேர்ந்து படிக்கலாம். 19 3 சேர்த்து போடுமா? எல்லாம் எழுந்திருந்து எல்லாம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. களஞ்சியம், திராட்சை செடி, அத்திமரம், மாதுளஞ்செடி, ஒலிய மரம், கனிகள், இன்று முதல் ஆசீர்வாதம். ஒன்ஸ் அகைன் சொல்லுங்க. களஞ்சியம், விதை தானியம், திராட்சை செடி, அத்திமரம், மாதுளஞ்செடி, ஒலிய மரம், கனி, இன்று முதல் ஆசீர்வாதம். சொல்ற அந்த அந்த கான்ட்ரோவர்ஷியல் புரியுதா? முதல்ல என்னது? 3ஆம் வசனத்தினுடைய 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? என்னங்க? ஆமென் சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. களஞ்சியங்களை பார்க்கிறேன், விதைகளை பார்க்கிறேன், தானியங்களை பார்க்கிறேன், விதை தானியத்தை பார்க்கிறேன். விதை தானியம் தெரியுமா? ஒரு பிடி 1 ஏக்கர். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் இருக்கிற எல்லாம் விதை தானியம் தான். சொல்லுங்க. நாங்கள் விதை தானியம் சொல்லுங்க. எங்களை வைத்து கர்த்தர் 1 கோடி ஜனங்களை இந்த தேசத்தில் மாற்றுவார். எங்களை வைத்து 1000 பேர்களை சந்திப்பார். இவங்கெல்லாம் விதை தானியங்கள். அத்தனை பேர் விதை தானியங்கள் இல்ல பாஸ்ட்? நீங்களாம் விதை தானியம் தானையா? நம்மை கொண்டு தேசங்கள், ராஜ்யங்கள், பட்டணங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. அதுல சொல்லுங்க. அப்புறம் திராட்சை செடி, அத்திமரம், மாதுளஞ்செடி, ஒலிவ மரம், கனிகள், ஆசீர்வாதம். இதிலிருந்து எது வரைக்கும்? ஒன்றுமில்லாதிருந்து கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. தானியங்கள், களஞ்சியங்கள், ஒலிய மரங்கள். யோசித்து பாருங்க. கடைசி சொல்லி முடிக்கிற கடைசி வார்த்தை 23 கடைசி வார்த்தை. உன்னையே முத்திரை மோதிரமாய் வைக்கிறேன்.
ஆமென். சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, நிகழ்காலம் ஒன்றுமில்லை, ஆனா என் வருங்காலம் வருங்காலம். ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு எப்படி இருக்குது யோவான்? இன்னைக்கு, ஆனா இன்னும் கொஞ்ச காலத்துல தானியம், ஒலிவ மரம், கனிகள், விதைகள், தோப்புக்கள், திராட்சை தோட்டங்கள், ஆசீர்வாதம், உங்களையே கர்த்தர் முத்திரை மோதிரமாய் வைப்பார். எதிலிருந்து சொல்லுங்க? out of nothing something. சொல்லுங்க out of nothing something. எதை பார்க்காதீங்க, எதை பார்க்காதீங்க. வாழ்க்கையின் அந்த நிலைகள், the realities, அது பொய். சொல்லுங்க பொய்ன்னு சொல்லுங்க சத்தமா. ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, அழைப்பும் அபிஷேகம் நிரந்தரமானது. இதெல்லாம் மாறும். நாங்கெல்லாம் அடிப்படை தேவையில்லாத குடும்பத்தில் பிறந்தேன். ரொம்ப தேவையே இல்லை, அடிப்படை தேவையில்லை. 35 ரூபாய் வாடகை கொடுக்க முடியல. இன்னைக்கு I trained 2000 orphan children. I trained 2000 pastors. We built more than 100 churches. கரங்களை உயர்த்தி. என்ன தெரியுமா? ஒண்ணுமே இல்லை, அது ரியாலிட்டி. சொல்லுங்க ரியாலிட்டியை ஆண்டவர் மாத்திருவார். சத்தமா சொல்லுங்க. எதை நம்பாதீங்க, எதை நம்பாதீங்க, எதை நம்பாதீங்க, நம்பவே நம்பாதீங்க. இன்னும் சொல்லுங்க, இன்னும். அந்த வார்த்தை அங்க இருக்குதுல்ல, அந்த வார்த்தை இருக்குதா? இன்னும். சொல்லுங்க உலகம் சொல்லுது ஒண்ணு இல்லைன்னு, ஆனா தேவன் சொல்றாரு அத்தி மரங்களை பார்க்கிறேன், ஒலிவ மரங்களை பார்க்கிறேன், திராட்சை செடியை பார்க்கிறேன், தோப்புக்களை பார்க்கிறேன், உன்னை முத்திர மோதிரமா பார்க்கிறேன். எல்லாம் சொல்லுங்க கர்த்தர் என்னை யாரா பார்க்கிறார்? அவர்தான் நான். உலகம் உங்களை யாரா பார்க்கிறது முக்கியம் இல்லை, கர்த்தர் உங்களை முத்திர மோதிரமா பார்க்கிறாரு. உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் இந்த 4 முறை அந்த வார்த்தை வருது, மகிமை 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 மகிமை. எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இப்ப எனக்கு எல்லாம் தெரியுது. சொல்லுங்க பாஸ்டர். சொல்லுங்க வாழ்வு தெரியுது, செழிப்பு தெரியுது, முன்னேற்றம் தெரியுது, ஆத்துமாக்கள் தெரியுது, கட்டடம் தெரியுது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பெரிய பெரிய ஊழியங்கள் தெரியுது, திரளான ஜனங்கள் வராங்க தெரியுது, இரவெல்லாம் ஜெபிக்கிறேன் தெரியுது, ஜெபிக்க முடியாத அளவுக்கு ஜனங்க வந்து சேர்றாங்க தெரியுது. அப்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.